அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் செல்வந்தராவது எப்படி என்ற டைட்டில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இதற்கு முன்னே நம்ம காணொலியெலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் மறுபடியும் இதெல்லாம் புரியும். ஏன்னா உங்கள் மன வலிமையை அப்போ தான் நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும், அதன் மூலம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் மன வலிமை நீங்கள் அதிக தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதை அந்த இதில் சொல்லியிருக்கிறோம். சுலோகத்தை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, உள் மனசில் எப்படி அதை பதிய வைக்கிறது, அது பிரபஞ்சத்திட்ட எப்படி கொண்டு போகிறது, அதன் மூலம் எவ்வளோ வாய்ப்பை பெறுறது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். அதனால் அதை பார்த்து பயனடையுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி டைட்டில் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பேச போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டை நம்ம எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதை பெருசாக நீங்கள் இது பண்ணிக்க வேணாம், குழம்பிக்க வேணாம், எளிமையாக சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது தான் உலகத்திலேயே பெரிய சேமிப்பை பெரிய முதலீடாக பெரிய செல்வந்தராக ஆக்கக்கூடியது இந்த மியூச்சுவல் ஃபண்டு தான். 1987 நான் இதெல்லாம் இந்த நாணய விடன் வாங்கி படிச்சுட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு காணொலியிலே சொன்னேன் இல்லைங்களா, நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த காணொலியில் நான் அதை படிச்சுட்டு இருந்தேன்ன ஒழிய அதை நான் பின்பற்றலை. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதை பின்பற்றிருந்தேன்னா இன்னும் நான் மேலும் செல்வந்தராயிருப்பேன். அதை கண்டிப்பாக நம்பணும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பெரிய விஷயமே இல்லை, குழம்பிக்கவே வேண்டியதில்லை. இது எப்படிங்கன்னா எஸ்ஐபி மெத்தட், மாதாந்திரம் சேமிக்கிறது, அப்புறம் லம்சமாக ஒரு தொகை ஒரு பெரிய தொகையை லம்சமாக போடுறது. இந்த 2 மெத்தட் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர் இருக்காங்க. அந்த ஃபண்டு மேனேஜர் இதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க. இதை பற்றி நிறைய ஸ்டடி, நிறைய அனுபவ அறிவு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு அதை கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க, கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துன்னா உடனே அந்த ஷேரை விற்றுட்டு வேறு ஷேருக்கு மாறிக்குவாங்க. ஏன்னா நம்ம அந்த நியூஸ்லாம் நம்ம கரண்டில் பார்த்துட்டு இருக்க முடியாது. எனவே இந்த என்ன பண்ணுது, செபி, நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய செபி நிறுவனம் இதை கண்காணிச்சிட்டு இருக்கு. அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் 3 வகை தான். அதில் மியூச்சுவல் ஃபண்டில் எது போடுறோம்னா 3 வகை தான். லார்ஜ் கேப், அது ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கேப், மிட் கேப். இந்த 3 வகை தான் எதோ பிரித்து அப்படியே போட்டிருப்பாங்களே அப்படியே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 வகை தான். இந்த 3 வகையில் நம்ம பிரித்து போட்டோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல குரோத் ஆகிட்டே இருக்கும். இதை ஒன்றும் நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். இப்போ ஏற்கனவே சொன்னேன், மாதம் 500 ரூபா போட்டால் 15 வருஷத்துக்கு 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3,37,000 கிடைக்கும். அதே 1,500 ரூபா நீங்கள் மாதம் போட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு 15% 10 லட்ச ரூபா கிடைக்கும். அதே 15,000 போட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு 15% இன்ட்ரெஸ்ட்டு 1 கோடி ரூபா கிடைச்சிடும். நீங்கள் 1 கோடி சொன்னாடுறீங்க. இதை எப்படி அணுகிறது பாருங்கள். நல்ல நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஸ்டேட் பேங்க் இருக்குது, ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, அப்புறம் யூடிஐ. இதை 5மே நம்ம ஸ்டாண்டர்டான கம்பெனிங்க. இந்த பேங்க் போய் நீ அணுகுங்க. யூடிஐனா பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் அருகாமையில் ஒரு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் இருக்கும். அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்பர் கிடச்சிடும். இதை டைரக்ட் ஃபண்ட், ரெகுலர் ஃபண்டு 2 இருக்குது. இதில் டைரக்ட் போடுறது பரவாயில்ல. நீங்கள் பேங்க் அணுகுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெகுலர் ஃபண்டு தான் போடுவாங்க. இதில் என்ன வித்தியாசம்னா, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2% 1.5% இப்படி வித்தியாசம் வரும். வாங்கக்கூடிய அமௌண்ட்டில் டைரக்ட் ஃபண்டில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ரெகுலர் ஃபண்டில் கம்மியாக கிடைக்கும். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் பேங்கில் அணுகி பண்ணும்போது என்னென்னா அவங்க ரெகுலர் ஃபண்டு தான் போடுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பிடிச்சிக்குவாங்க. இதில் ஒன்றும் இது பண்ண வேண்டியதே இல்லை. இதை இந்திய அரசாங்கம் கண்காணிச்சிட்டு இருக்குது. நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. அதனால் நான் செஞ்ச தவிர நீங்கள் செய்யாதீங்க. ஒரு 20 to 30 வயசுனா கொஞ்சம் அதிகமாக போடுங்க. 30 to 40 இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. 40 to 50 இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. 50 to 60 வயசுனா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. உங்கள் வயசு வித்தியாசம். நம்ம சின்ன வயசாக இருந்தால் நிறைய அமௌண்ட்டை நீங்கள் போடலாம். நிறைய அதனால் மல்டிப்ளை நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராகிடலாம். எனவே இந்த செல்வந்தராவதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் செல்வந்தராகணும். அதனால் நீங்கள் எப்படியாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் அணுகி உங்களுடைய பணத்தை மல்டிபிள் ஆக்கணும். மேலும்
இப்போ செல்ஃபோன்லேயே நீங்கள் அந்த பர்டிகுலர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து அல்லது மாதம் மாதம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பேங்க்கில் போனீங்கனாலும் உங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ குமுலேட்டிவாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதை வந்து இந்திய நாடு வந்து 4வது பொருளாதார நாடாக இருக்குது, வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிற நாடாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்து சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுவீங்க. இதை பற்றி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதை விவரிக்கிறோம். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா விளக்கங்களையும் நான் தரேன். அதே மாதிரி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணி என்னை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.